இன்னைக்கு எல்லாரும் ஓரளவுக்கு வசதி ஆகிட்டோம், எல்லாரும் கையில் டிஜிட்டல் ஸ்மார்ட் ஃபோன் வச்சுக்கிட்டு சுற்றிட்டு இருக்கிறோம். சோத்துக்கு மதியம் ஒரு வேளை சோறு கிடைக்குமேன்றதுக்காக பிள்ளைங்களை ஸ்கூலுக்கு அனுப்புனாங்க. அந்த சத்துணவு திட்டத்தை செயல்படுத்துறதுக்கு கவர்மெண்ட்ல காசு இல்லைன்ட்டு ஒரு சீஃப் செக்ரட்டரி சொன்ன உடனே சத்துணவு திட்டத்துக்கு நிதி கொடுங்கன்னு சொன்ன உடனே சாராய ஆலையை வைக்க லைசன்ஸ் வேணுன்றவெல்லாம் போய் சத்துணவு திட்டத்துக்கு நிதி கொடுத்தான். டிஎன்பிசிலேருந்து ரெக்ரூட்மெண்ட் எடுக்கிறாங்கல்ல, அதுபோல் எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சிலேருந்து தற்காலிகமாக இல்லை டிஎன் குரூப் 4 மாதிரி இளநிலை உதவியாளர்கள் என்று ரூல் 10A1 சொல்லுவாங்க. அந்த 10A1 என்ற விதியின் கீழ் டிஎன்பிசியிலிருந்து எடுப்பதற்கு பதிலாக இந்த எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சிலேருந்து ஆட்கள் எடுத்து தற்காலிகமாக பண்ணியிருப்பாங்க. அவங்களாம் எது வரைக்கும் கேட்டால் டிஎன்பிசிலேருந்து எக்ஸாம் எழுதிட்டு வர்றது வரைக்கும். டிஎன்பிசிலேருந்து எக்ஸாம் எழுதிட்டு வந்தால் வீட்டுக்கு போன வச்சுருவாங்க. எல்லா சம்பளம் இன்க்ரிமெண்ட் கிடையாது, ஒரு ஜூனியர் அசிஸ்டன்ட்டுக்கு உண்டான எல்லா சம்பளமும் உண்டு. இது மாதிரி எம்ப்ளாய்மெண்ட் எக்ஸ்சேஞ்சில் அது என்ன பண்ணுவாங்கன்னா, டெம்பரரியாக இருக்கிறாங்களா அவங்களுக்கு வேலை போகிற மாதிரி ஊஸ்டிங் வர மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு மாதம் ஒருத்தர் மெடிக்கல் லீவ் போடுவார். அந்த ஒரு மாதம் வேலை பார்ப்பாங்க. அடுத்து இன்னொருத்தர் மெடிக்கல் லீவ் வேலை போகாமல் பார்த்துப்பாங்க. திடீர்னு ஒரு நாள் டிஎன்பிசி எக்ஸாம் வச்சிட்டாங்கன்னா மொத்த பேர் வீட்டுக்கு போகணும். ஏன்னா நீ எக்ஸாம் எழுதி வரல, வேணா நீ போய் எக்ஸாம் எழுது. அதில் சில பேர் தேர்வு எழுதுவதற்கான அதிகபட்ச வயதை கடந்திருப்பாங்க. கலைவாணத்தில் ஒரு நிகழ்ச்சி ஏதோ ஒன்று நடக்குது. அந்த தற்காலிக அரசு ஊழியர்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு துண்டில் பணத்தை ₹1 ₹2 நான் வசூல் பண்ணி அமௌண்ட் எனக்கு எக்ஸாக்டாக ஞாபகம் இப்போ நான் வேலை பார்த்த டிஎஸ்பி சொன்னார். அமௌண்ட் எடுத்துகிட்டு போய் ஏதோ ஒரு அமௌண்ட் ₹1,00,000 என்னமோ நினைக்கிறேன். அதை கொண்டு போய் எம்ஜிஆர் கிட்ட அந்த துண்டில் போய் காசை கொடுத்து சத்துணவுக்கு நிதி அப்படின்னு கொடுத்துட்டு எம்ஜிஆர் காலில் வந்து கும்பிட்டோன்னே அப்படியே தூக்கி கட்டி பிடிச்சிட்டேன். எம்ஜிஆர் சீஃப் செக்ரட்டரி கூப்பிட்டு இஷ்யூ ஆர்டர்ஸ். ஒரே நாள் பர்மனெண்ட் எல்லாம் 50 வயசானவெல்லாம் பர்மனெண்ட் ஆனா. அந்த சத்துணவு திட்டத்தை அந்த எம்ஜிஆர் பக்கத்தில் உட்காந்து சாப்பிட்ற அந்த இமேஜஸ் கூட கூகுளில் வரும். அது அவ்வளவு ஏழைகள் வீட்டில் விளக்கேற்றியது, 7 பிள்ளைகளை படிக்க வைத்தது. இதனால அட்டாச் ஆகுறாங்க. இந்த ரிலேஷன்ஷிப் இருந்துச்சு, அது முக்கியம்.